ஹாய், பிரைஸ் லார்ட். ஸோ இன்றைக்கு ஒரு விசேஷித்தமான தேவனுடைய வசனத்தின் மூலமாக நான் நிறைய பேரை சந்திக்கிறதுல நான் சந்தோஷப்படுறேன். ஸோ நான் கொஞ்ச நாளாக வசனம் நான் சொல்லாது இருந்தபோது நிறைய பேர் எனக்கு ஏன் வசனங்க இன்னும் மம்மி ஏன் இன்னும் வசனங்க விடலை அப்படின்ட்டு ஸ்கூல்ஸ்லேருந்து நிறைய பேர் கேட்கும்போது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்துச்சு. சி ஐ எம் நாட் டூயிங் இட் ஃபார் மெனி. இன்றைக்கு தேவையானதெல்லாம் இறைச்சி கிடைக்குது, லைக் இட் இஸ் த்ரோன் டவுன். பட் ஒரு சிலருக்கு தேவையான ஒரு முக்கியமான காரியங்கள் இது கெட்டுச்சுன்னா தே கேன் பிக் அப் இன் லைஃப். அந்த ஒரு எண்ணத்தோடு தான் நான் பண்ணுறேன். நிறைய பேர் பார்க்கணும், நிறைய பேர் எனக்கு லைக் கொடுக்கணும் அப்படின்னு நான் பண்ணல. ஸோ இது ஓல் அண்ட் சோலாக ஆண்டவருடைய ராஜ்யத்தில் எங்கே குறைவு காணப்படுதோ, எந்த ஆத்மாவுக்குள்ள ஒரு நீடு காணப்படுதோ, தேவைப்படுதோ, அந்த இடத்துல இந்த வார்த்தைகள் போய் அந்த பசில் மாதிரி, லைஃப் ஒரு பசில் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த பசிலை கம்ப்ளீட் பண்ணுறது தேவனுடைய வார்த்தை தான். ஸோ இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, கண்டிப்பாக ஏசப்பா உன்னை இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறார் அப்படின்றது சந்தேகம் இல்லை. எனக்காக வீடியோ பார்த்துட்டு சும்மா இப்படி பார்த்துட்டு லைக் கொடுத்து எனக்கு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. நான் ஒன்றும் ரொம்ப ஃபேமஸ் ஆகணும், நான் பெரிய ஆளாக ஆகணுன்ட்டு ஒன்றும் நான் இதை செய்யலை. பார்க்கலன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அட்லீஸ்ட் யாருக்கோ ஒருத்தருக்கு ஆண்டவர் இந்த வசனங்கள் மூலமாக கண்டிப்பாக பேசுவார் அப்படின்றது சந்தேகமே இல்லை. இந்த வார்த்தைகளை நான் படிக்கும்போது இதெல்லாம் நம்ம எப்படி நம்ம விட்டுட்டோம், how was it possible that I didn't see it? இது எப்படி நான் பார்க்காம போயிட்டேன், இது இப்படியெல்லாம் இருக்குதே, நான் புரிஞ்சிக்கலையே அப்படின்ற ஒரு கேள்விக்குறி தான் எனக்குள்ளே வந்துச்சு. ஸோ இன்றைக்கி நான் பேச போகிற வார்த்தை என்னென்னா, when life hits hard. வாழ்க்கையில் அநேக பிரச்சனைங்க நம்மளுடைய வாழ்க்கையில் வரும்போது அதனுடைய only aim is put us down. நம்ம ஏஞ்சிக்கக்கூடாது, மறுபடியும் ஏஞ்சிக்கக்கூடாது. we have to remain in the lowest position. நம்முடைய அந்த வனாந்திரத்திலே நம்ம வாழ்ந்து விட வேண்டும். they should never know light. யோவானில் பார்த்தீங்கன்னா, இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த வெளிச்சம், அந்த இருளிலே நீ வாழ்ந்துடணும், அந்த வெளிச்சத்தை நீ பார்க்காத படிக்க இந்த இருளிலே வாழ்ந்து விட வேண்டும் என்று தான் பிசாசானவன் நினைக்கிறான். பட் thank God that we have God. Thank God that we have a God. Imagine if we didn't have a God. யோசித்து பாருங்க, இந்த நிலைமையில நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம்னா, the devil is after people who are anointed. அபிஷேகப்பட்டவர்கள் பின்பதாக தான் பிசாசு இருக்கிறான், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பின்பதாக தான் பிசாசு இருக்கிறான். That we have to know. Why? Because தெரிந்து கொள்ளப்பட்டவன் தன்னுடைய அந்த அவனுக்கு இருக்கிற அந்த அந்த அபிஷேகத்தின் அந்த வல்லமை, அந்த அபிஷேகத்தின் ஒரு என்ன சொல்கிறது, தேவனுடைய நோக்கத்தை அவன் தெரிந்து கொண்டான் என்றால் அவன் அந்த தாழ்வான இடங்களில் வாழ மாட்டான். ஸோ எல்லாமே அபிஷேகம் பண்ணப்பட்ட எல்லா மனுஷனும் பிசாசினுடைய டார்கெட்டாக இருக்கான். ஸோ தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு சில பாடங்கள் நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். when life hits hard, உன் வாழ்க்கையில் மோசமான பிரச்சனைங்க என்னால் தாங்கவே முடியாது, இதுக்கு மேலே சம்டைம்ஸ் வாழ்க்கையில் என்ன தெரியுங்களா, ஒரு சில பிரச்சனைங்க வரும்போது it will feel like even God is not on our side. ஆண்டவர் கூட என் சைடு இல்லை, என்னால் இந்த பிரச்சனை என்னால் ஃபேஸ் பண்ண முடியாது, திஸ் இஸ் இட், இவ்வளோதான், ஐ டோன்ட் வாண்ட் டு கோ எனி ஃபர்தர், இவ்வளோதான், இதுக்கு மேலே நான் போகக்கூடாது, வேணாம். See, we come into lot of conclusions, so many confusions. ஒரு காலகட்டத்தில் ஆண்டவருடைய சந்தோஷம், ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவித்த நாம் தான். ஆனால் ஒரு சில நேரங்கள் வரும்போது, ஒரு சில பிரச்சனைகள் வரும்போது it will drain everything out of us. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த தேவனுடைய பிரசன்னம், அவருடைய மகிமை எல்லாம் வச்சு அப்படி ட்ரெயின் பண்ணக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்?
அந்த நேரங்களிலே you will feel that even God is away from you. இல்லை, I prayed, nothing worked out. I'm still going through it. என்னால் முடியல. இதுக்கு மேலே maybe God has forgotten me. He has forsaken me. நான் இப்படி தான் வாழ்ந்துருவேன்னு. Maybe it was better that I died. I had died. இப்படி ஒரு சில கேள்விகள் நம்மை வாட்ட ஆரம்பிக்குது. தேவ பிள்ளையே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறனா கண்டிப்பாக தேவன் இந்த வசனங்கள் மூலமாக உன்னோட பேசுவார். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நான் பேச வேண்டியது என்னென்னா, எதுவுமே உன் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு சில நேரங்களில் உனக்கு வந்து ஏசப்பா என் ஜபத்தையே கேட்காத போல இருக்குது, ஏசப்பா எனக்கு எதுவுமே செய்யாத போல இருக்குது, என்னை மறந்துட்டார் போல இருக்குது, மேபி அந்த டைமுக்கு அவர் என்னை யூஸ் பண்ணார், என்னை பயன்படுத்தினார், அதுக்கப்புறம் எனக்கு தெரியல என்னன்ட்டு எனக்கு தெரியல அப்படின்ற சூழ்நிலையில் நீ இருக்கிறேன்னா, யூ ஹாவ் டு லிசன் டு இட் அண்ட் there is something you should remember in David's life. தாவீது எல்லாருக்குமே தெரியும். தாவீதினுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது those days ஈசாய் வீட்டில் 8வது பிள்ளையாக அந்த பிள்ளை அண்ணன்மார்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுக்குற வேலை தான். வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்க்கிறது, கரடிங்க வரும்போது கரடியை சாவடிக்கிறது, சிங்கங்க வரும்போது சிங்கத்தை சாவடிக்கிறது. There was no one to recognize him. அவனை பார்க்கவோ அவனை வந்து இது பண்ணவோ எதுவுமே அவனுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படின்றது வந்து மற்றவர்கள் his life was not என்ன சொல்லுவாங்க circled around like his happiness was not dependent upon somebody else. சிலவங்களுக்கு சித்தப்பா, மாமா, பெரியப்பா இவங்கெல்லாம் இருந்தால் தான் சந்தோஷமே. அம்மா இருந்தால் சந்தோஷம், அப்பா இருந்தால் சந்தோஷம், பிள்ளைங்க இருந்தால் சந்தோஷம். திஸ் ஆர் டெம்பரவரி. தாவீதுக்கு யாருமே இல்லை என்றாலும் அவன் தேவனுடைய பிரசன்னத்திலே அவன் நிறைந்தவனாக இருந்ததுனால he didn't feel that emptiness. தாவீதை நம்ம பார்க்கும்போது ஐயோ ஒரு நிறைய பேர் மெசேஜ் கொடுக்கும்போது நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா, அந்த பிள்ளை அவனை வந்து ஒரு பிள்ளைய கூட கன்சிடர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு we feel sorry for him, but he never felt sorry for that because he was always finding his strength, joy in the Lord. So we don't need anybody else to keep us happy. மற்றவங்க என்ன சிரிக்க வைக்கணும், மற்றவங்க என்ன சந்தோஷப்படுத்தணும், அவங்க சந்தோஷப்படுத்தினா நான் சிரிப்பேன், அவங்க என் வாழ்க்கையில் நல்லவங்களா இருந்தால் நான் சிரிப்பேன், நான் நல்லா இருப்பேன் அப்படின்றது இட் இஸ் அட்டர் என்ன சொல்றது யூஸ்லெஸ். அவர் ஹாப்பினஸ் அண்ட் அவர் லைஃப் என்ன சொல்றது லைவ்லிஹுட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஒன்லி காட் அண்ட் காட் அலோன். அவர் மட்டும்தான் நம்மளுடைய சந்தோஷமே. ஸோ தாவீது அந்த காலகட்டங்களில் ஆடுகள் மேய்த்து கொண்டு இருந்தபோது அவன் தன்னுடைய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு அவன் வாசிச்சுட்டு தட் லைஃப் வாஸ் ஸோ ஹாப்பியஸ்ட். என்ன சொல்கிறது, it was the most blessed days of his life, being alone, sitting in the presence of God and என்ன சொல்கிறது அந்த சிங்கங்க வரும்போது அதை சாவடிச்சிட்டு அந்த ஆடை காப்பாற்றின ஒரு சந்தோஷம். அண்ட் அவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிரசன்னத்தை அவன் அனுபவிக்கிறவனாக இருந்தான். கொஞ்சம் நாளாக ஆகிட்ட பிறகு சாமுவேல் புக்கை நம்ம படித்தோம்னா we can speak so many words of God and wisdom of God for almost 1 year. அது பத்தாது. இட் இஸ் so vast. தாவீது கோலியாத்துக்கிட்ட போகிறாரு, கோலியாத்தை மேற்கொள்கிறாரு, அண்ணன்களுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறாரு, எல்லாருமே பயந்து போகிறாங்க. லாஸ்ட்டில் வந்து தாவீது மேற்கொண்ட பிறகு கோலியாத்துடைய தலையை வெட்டினார், எல்லாருக்குமே தெரியும். ஸோ எவ்ரிபடி ஸ்டார்டட் சிங்கிங் சாங்ஸ். சவுல் கொஞ்சது 1000,
தாவீது கொஞ்சது 10,000 அப்படி சொல்லி பாட ஆரம்பித்து அவனை உச்சிக்கு கூப்பிட்டு போய் அவனை கீழேயும் தள்ளின ஜனங்களும் நம்ம பார்க்கணும். ஸோ அவனை கீழே தள்ளின ஜனங்களையும் நம்ம பார்த்துருக்குறோம். நம்ம வசனங்கள் அப்படியே நம்ம கடந்து வரும்போது 21, 22லலாம் பார்க்கும்போது சவுல் வந்து எப்படியாச்சும் தாவீதை கொலை பண்ணிடணும் அப்படின்ட்டு ஒரு எய்மில் இருக்கிறார். ஸோ அந்த காலகட்டங்களில் என்ன ஆகுது, யோனத்தான் வந்து தாவீதுக்கு ஒரு நல்ல நண்பராக வராரு. ஸோ அவர்கள் 2 பேருமே பேசுகிறாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க. சவுல்கிட்டேருந்து யார் யோனத்தான் அவரையும் தாவீதையும் தப்பிக்க பார்க்குறது எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஸோ தாவீதும் சவுலுடைய அவர் இருந்த அந்த இடத்துலேருந்து அவர் எஸ்கேப் ஆகிட்டு தூரமாக வந்துட்டார். ஸோ வந்த பிறகு தான் நம்ம எங்கே பார்க்குறோம், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த டாப்பிக்கில் வந்து 21ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது தாவீது அங்கிருந்து வந்த பிறகு நோபியில் இருக்கிற ஆசாரியனாகிய அகிமலேக் அப்படின்ற ஒருத்தருடைய வீட்டுக்கு போகிறார். ஆசாரியன் இடத்துக்கு போகிறார். அந்த ஆசாரியன் இடத்துக்கு அவர் போகும்போது பார்க்கும்போது அந்த ஆசாரியர் ஃபஸ்ட்டு ஒரு வார்த்தை கேட்குறாரு, தாவீது நீங்கள் ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்டவராச்சே, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், இன்னைக்கு என்ன ஒண்டியாக வரீங்க? See, when God chooses some person, ஃபஸ்ட்டு ஆண்டவர் பண்ணுகிற ஒரு காரியம் என்னென்னா, அந்த மனிதனை முதலாவதாக அவர் தனிமைப்படுத்துவார். அவனுடைய பிரச்சனை, அவனுடைய குடும்பம் எல்லாவற்றிலிருந்தும் அந்த மனுஷனை முதலாவதாக கர்த்தர் என்ன பண்ணுவார், அவனோட பிரிப்பார், தனிமை செய்வார். ஸோ நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, ஏன் எனக்கு இவ்வளோ பிரச்சனைங்க வருது, நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும், ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார் தானே, எதுக்காக நான் கஷ்டப்படணும் அப்படின்னா, தேவன் ஒரு மனுஷனை அபிஷேகம் பண்ணினார் என்றால், ஒரு மனுஷனை அவர் தெரிந்து கொண்டார் என்றால், கண்டிப்பாக அவன் அந்த மனுஷன் அனுபவிக்க வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கும். தாங்க முடியாத காரியங்கள் அவன் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ தேவனுடைய பிள்ளையே தாவீது அன்னைக்கு தனியாக வரும்போது அந்த ஆசிரியன் கேட்குறான், எப்படி இப்படி தனியாக ஆயிட்டீங்க? ஸோ நிறைய பேருடைய வாழ்க்கை பார்த்தா இன்றைக்கி, ஒரு காலத்தில் நான் அப்படி இருந்தேன், இன்றைக்கி நான் இப்படி ஆகிட்டேன், தனிமையாக ஆகிட்டேன். ஒரு காலத்தில் எத்தனையோ பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, எனக்கு இப்போ யாருமே இல்லை, தனிமைக்கு வந்துட்டேன் நான். ஸோ இந்த வார்த்தைகளை நம்ம பேசும்போது we should always know, if God has chosen us, He will always reduce us to one. You will become one person. பிகாஸ் உன்னுடைய யுத்தங்களை நீ தான் மேற்கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவர் உன்னை அநேக கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து உன்னை பிரிக்கணும். You cannot stay happy in one place and tell that you are fighting the battles, அது இதுன்ட்டு பேச முடியாது. ஸோ God is separating you, உன்னை செப்பரேட் பண்ணி கூப்பிட்டு வர்றார். தாவீதை அன்றைக்கு அந்த ஆசிரியன் பார்க்கும்போது தாவீதை சொல்கிற, தாவீதா இது எப்படி நீ ஒன்றையாக வந்துட்டு இருக்கீங்க, யாருமே வரலையா? ஒரு காலத்தில் அவரை பாடினார்கள், அவரை அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான், பாடல்கள் பாடி அவனை உயர்த்தினவங்க தான், அநேக யுத்த வீரர்களும் அவனோடு சேர்ந்தாங்க. ஆனாலும் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் ஒரு காலம் வரும்போது God will separate him. அந்த பிரச்சனைகள் அவனை மனுஷர்களிடத்துலேருந்து, ரிலேஷன்ஷிப்லேருந்து எல்லாச்சும் செப்பரேட்டாக பிரிச்சுட்டு வந்துடும். Then you should know that God is separating you for some reason. Instead of questioning God, why this has happened, why is this happening only to me அப்படின்ற கேள்விகளை கேட்குறத விட்டுட்டு, why is God doing this அப்படின்னு நான் பார்க்கும்போது, God is doing this because He has separated you for some reason. God is not doing any mistake there. இப்போ இங்கே பார்க்கும்போது தனியாக வந்தீங்களான்னு கேட்கும்போது, இல்லை என்னுடைய பாருங்கள், ராஜா எனக்கு ஒரு காரியத்தை கட்டளையிட்டு, நான் உன்னை அனுப்பின காரியம் உனக்கு கட்டளையிட்டதும் இன்னதென்று யாருக்கும் நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் அனுப்பியிருக்கிறாரு. ஆக்சுவலி தாவீது ஆசிரியர்கிட்ட போகும்போது he was hungry. ரொம்ப நாள் ஆகிட்டுருந்துச்சு, அவர் சாப்பிட கூட இல்லை.
இமேஜின், ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், இவ்வளோ ஒரு உயரத்தில் வாழ வேண்டிய மனுஷன், அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் இப்போ? ஹீ இஸ் ஹங்க்ரி பட் ஹீ cannot ஷோ இட் அவுட் சைட். 4 பேர் என்ன சொல்லிடுவாங்களோ, பா ஒரு காலத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டான், இன்னைக்கு பாரு சோத்துக்கு அலைஞ்சிட்டு இருக்கான், ஐயோ சாப்பாடு இல்லாமல் தெரிஞ்சிட்டு இருக்கான். அந்த மாதிரி வார்த்தைகள் வரக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு தாவீது, ராஜா என்ன ஒரு எமர்ஜென்சி விஷயத்துக்காக அனுப்பியிருக்கிறாரு, யார்கிட்ட எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, அதனால தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இம்மிடியேட்டாக அவர் என்ன கேட்குறாரு, இப்போது உம்முடைய கையில் இருக்கிறது என்ன? 5 அப்பமாகிலும் என்னவாகிலும் இருக்கிறதை என் கையில் கொடும் என்றான். எனக்கு ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு வேணும். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவன் பசியோடு நிற்கிறானா பார்த்துக்கங்க. அவன் என்ன நினச்சிருக்கணும், மேபி ஆண்டவர் என்னை விட்டுட்டாரோ, என்னை கை விட்டுட்டாரோ. ஒரு நாள் என்னை அபிஷேகம் பண்ணார், ஒரு நாள் என்னை கோலியாத்தை முறியடிக்க என்னை யூஸ் பண்ணார், பட் நவ் எனக்கு ஒரு வாய்ஸும் இல்லை. பிகாஸ் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா 22ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கான். தாவீது மோவாபியரை சேர்ந்து மிஸ்போவுக்கு போய் மோவாபின் ராஜாவை பார்த்து, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியும் மட்டும். அப்படின்னா எனக்கு தெரியல, என் வாழ்க்கையில் என்ன நடந்துட்டுருக்குதுன்னே எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் மை லைஃப். ஈவன் காட் இஸ் சைலண்ட். தேவனும் என்ன பண்ணுறாரு, சைலண்டாக இருக்காரு, எதுவுமே ஆன்சர் இல்லை. ஐம் ஜஸ்ட் ஃபைட்டிங் மை ஓன் பேட்டில்ஸ். நான் தனியாக நின்று தான் நான் போராடிட்டு இருக்கேன், எனக்கு யாருமே கிடையாது. அந்த ஒரு நிலைமையில தான் தாவீது இருக்கிறார். யாரு? அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். அப்போ தாவீது பசியாக போயிட்டு சாப்பாடு கேட்குறாருன்னா, ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய நிலைமை பார்த்தீங்களா? ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனை தேவன் உயரத்துக்கும் கொண்டு போவார், தாழ்வுக்கும் கொண்டு போவார். ஸோ தேர் ஆர் ஸோ மெனி லெசன்ஸ் தட் வி நீட் டு லேர்ன். ஒரு மனுஷன் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறது வந்து இட்ஸ் நாட் வெரி ஈஸி. காட் ஹேஸ் டு டூ சர்டன் சர்ஜரிஸ் இன் அவர் ஸ்பிரிட். நம்மளுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தில் அநேக காரியங்களை அவர் சரிப்படுத்த வேண்டும் என்றால் நம்மை அவர் ஒரு நமக்கு தகப்பனாகவும் அவருக்கு நாம் பிள்ளைகளாகவும் இருக்கிறபடினால் அவர் நம்மை நடத்தி கொண்டு போகிற விதம் வேறு வேறு மாதிரி இருக்கும். ஒருத்தருக்கு இப்படி இருக்கும், ஒருத்தருக்கு அப்படி இருக்கும், ஒருத்தருக்கு வேறு மாதிரி இருக்கும், ஒருத்தருக்கு பயங்கரமான அடிங்க இருக்கும். ஸோ வி cannot question God. Did you choose me? நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்களா இல்லையா? ஒரு சில நேரங்களில் ரொம்ப பிரச்சனை தாங்க முடியாத இருக்கும்போது we tend to ask all these questions. That's okay. பரவாயில்ல, God understands. But still, there is something that God wants us to remind us. அப்போது அவர் போய் தேவனுடைய அந்த ஆலயத்தில் இருக்கிற அப்பங்க வேணும்னு கேட்குறாரு. ஸோ அவர் சொல்கிறார், இதெல்லாம் பரிசுத்தமானவங்களுக்கு தான் நம்ம கொடுக்கணும். எப்படி இருக்காங்க உங்க கூட வந்த ஜனங்கள்லாம், எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டால், ஜனங்கள்லாம் அங்கே சவுல்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிட்டு ஓடி வந்துட்டாங்க, பயந்துக்கணும், உயிருக்கு பயந்து ஓடி வந்துட்டாங்க. யாருக்குமே சாப்பாடு கிடையாது. இப்போ சாப்பாடுக்கு வழி இல்லாமல் நிற்கிறாரு அபிஷேகம் பண்ணப்பட்டவர். Does that mean that God has forsaken him? No. Imagine, even அகிமலேக்கு கொடுத்த அந்த அப்பமும் ஆலயத்திலிருந்து தான் வந்துச்சு. நம்மளுடைய வாழ்க்கையில் தேவன் ஒருவரை தவிர வேறு யாரும் நமக்கு உதவியாக வரமாட்டாங்க. எக்ஸப்ட் காட். நமக்கு க்ளோஸாக இருக்கிற கணவனாகட்டும், மனைவியாகட்டும், நம்ம பிள்ளைகளாக இருக்கட்டும், உன்னுடைய தாய் தகப்பனாக இருக்கட்டும், யாருமே வரமாட்டாங்க. ஆண்டவர் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பசி இருக்கும்போது உனக்கு அப்பமா அவர் தான் வருவார். கண்ணீர் இருக்கும்போது கண்ணீர் துடைக்க கரமாக அவர் தான் வருவார். நீ ஆசையாக நேசித்த யாருமே கண்டிப்பாக வரமாட்டாங்க.
ஸோ தேவனுடைய பிள்ளையே, தாவீதுக்கு அப்பமாக ஆலயத்திலிருந்து தேவன் வந்தார். சாப்பிட்றாங்க, வயிறு நிறைய சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு அங்கே வசனம் பார்ப்போம். சவுலுடைய தாவீது அகிமலேக்கை பார்த்து, இங்கே உம்முடைய வசத்தில் ஒரு ஈட்டி ஆனாலும் பட்டயமானாலும் இல்லையோ, ராஜாவின் காரியம் அவசரமானபடினால் எனக்கு ஒரு பட்டையாச்சும் இருந்தால் நல்லாயிருக்கும், தர முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அங்கேருந்து சவுல்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிட்டு வரும்போது அவருக்கு சாப்பாடும் அவருக்கு எடுத்துகிட்டு வரல. ஹீ கேம் பேர் ஹேண்டட். ஒன்றுமே இல்லாதவராக தான் வந்தார் அவர். எப்படியாச்சும் உயிர் பொழிச்சிங்கன்னா போதும். See, just because you are bare handed, உன் கையில் ஆயுதங்கள் இல்லாததுனால it doesn't mean that God has forsaken you. Imagine, அன்று அந்த ஆடுகளை தாவீது மேய்த்து கொண்டிருக்கும்போது did he have any weapons? தேவனுடைய பலன் வந்த பொழுது அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் அப்படி கிழிச்சு போட்டானா. இப்போ என்ன பண்ணுறாரு, அதே தேவன் அன்றைக்கு தாவீது இரவு நேரங்களிலே பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்தின நாட்கள், அதே காட்டில் கரடிகளை மேய்த்து கரடியை கொன்றது, சிங்கத்தை கொன்று போடும்போது இருந்த அதே ஆண்டவர் சவுல்கிட்டேருந்து தப்பிச்சு போகும்போது he is having that question, is God with me? என்ன பண்ணுறதுன்னே அவர் தெரியல. அவர் அந்த ராஜா கிட்ட சொல்கிறாரு, தேவன் என்ன எப்படி நடத்திட்டு இருக்கிறாருன்னு எனக்கு தெரியல. ஸோ his life became a question mark in Christ. So it's not abnormal that you feel sometimes that God has forsaken me, என்னை மறந்துட்டாரு, ஏசப்பா என்னை கை விட்டுட்டாரு, எனக்கு எதுவுமே உதவி செய்யலை அப்படின்னு நினைக்கிறது. இட் இஸ் நாட் அப்நார்மல், இட்ஸ் ஜஸ்ட் குவைட் நார்மல். நம்மளும் சில நேரில் நினைக்கிறோம் இல்லையா, ஏன் ஆண்டவர் ஒரு ஜபமும் கேட்க மாட்டாரு. See, we smile in front of people, சந்தோஷமாக இருக்கிறது போல நடிக்கிறோம். There are so many battles we face in our lives that only God is seeing. அவர் மட்டும் தான் நம்மளை பார்த்துட்டு இருக்காரு. அவர் மட்டும் தான் நம்மளை தூக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறார். ஸோ இப்போ ஆயுதமும் இல்லாமல் வந்திருக்கிறார். He didn't have any weapons. ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சாதாரணமான மனுஷனை போல இருக்கிறான். ஸோ இப்போ ஆலயத்துக்கு போயிட்டு கேட்குறான், ஒரு பட்டயம் இருக்கா, இல்லை ஒரு ஈட்டியாச்சும் இருந்தால் கொடுங்க, நான் எடுத்துன்னு போகிறேன். ஆஸ் அ கிங் ஐ ஷுட் ஹாவ் அட்லீஸ்ட் சம்திங் நோ அப்படின்னு சொல்லும் போது அழகான ஒரு வசனம் பாருங்க. பாருங்க, ராஜ பட்டயமானாலும் இல்லை, தாவீது அகிமேலேக்கை பார்த்து, இங்கே உம்முடைய வசத்தில் ஒரு ஈட்டி ஆனாலும் பட்டயமானாலும் இல்லையோ, ராஜாவின் காரியம் அவசரமானபடினால் நான் பட்டயத்தாகிலும் என் ஆயுதங்களாக நான் எதுவுமே எடுத்துக்கொண்டு வரல. நான் கொஞ்சம் எமர்ஜென்சியாக வந்ததுனால ராஜா ஏதோ ஒரு வேலை சொன்னார், அதனால நான் டக்குன்னு வந்துட்டேன், நான் எமர்ஜென்சியாக இருந்தால் நான் ஆயுதமே எடுக்கல. அதற்கு ஆசாரியன், நீர் ஏலே பள்ளத்தாக்கிலே கொஞ்சம் பெலிஸ்தியனாகிய கோலியாத்தின் பட்டயம் இதோ ஏபோத்துக்கு பின்னாக ஒரு புடவையிலே சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறது, அதை நீர் எடுக்க மனதானால் எடுத்துக்கொண்டு போகும், அதுவே அல்லாமல் வேறொன்றும் இங்கே இல்லை என்றான். அப்பொழுது தாவீது, அதற்கு நிகரில்லை, அதை எனக்கு தாரும் என்றான். வேற எந்த ஆயுதமும் இல்லை. அந்த ஆலயத்தில் அவன் இருக்கும்போது அந்த அகிமேலேக்கு கிட்ட போய் கேட்கும்போது அகிமேலேக்கு சொல்கிறாரு, எதுவுமே இல்லை என்கிட்ட, ஈட்டியும் இல்லை பட்டயம் இல்லை, ஒன்றே ஒன்று இருக்குது, நீங்கள் தான் கோலியாத்தை கொன்னீங்க இல்லையா, அந்த பட்டயம் இருக்குது, அதை எடுத்துகிட்டு போகிறீங்களா? See, God is reminding him, தாவீது நீ இப்போ ஏசப்பா எனக்கு எதுவுமே செவி கொடுக்கல, ஐ டோன்ட் நோ வாட் இஸ் ஹேப்னிங் இன் மை லைஃப், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான், பட் ஏன் என் லைஃப்பில் இவ்வளோ காரியங்கள் நடந்துட்டுருக்கு அப்படின்ட்டு நினைக்கிற அந்த சூழ்நிலையில் கூட ஆலயத்திலேருந்து he reminds David. அந்த பட்டயத்தை தாவீது பார்க்கும்போது how much his emotions would have
helped him. அப்படியே யோசிக்கிறான். ஒரு நாள் காலையில் சகோதரர்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு வரும்போது அந்த கோலியாத்தை வந்து நின்று கூப்பிடுறான். வாங்க, யாராச்சும் ஒருத்தர் உங்களுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா வாங்க, உங்களால் ஃபைட் பண்ண முடியும்னா வாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த தேவனுடைய பலத்தை கொண்டு தேவன் அவனுக்காக அந்த யுத்த களத்திலே நின்று அந்த கோலியாத்தை ஒரே ஒரு கூழாங்கல்லினால் அடித்து அவன் கீழே விழுந்து சாக இவன் ஓடி போயிட்டு அந்த கோலியாத்துடைய பட்டயத்தை எடுத்து அவனுடைய தலையை வெட்டி எல்லா இஸ்ரவேலருக்கு காண்பித்த அந்த திங்ஸ் அவன் ஞாபகம் வருது. He thinks now, God is still reminding me. அன்னைக்கு கோலியாத்தை போல ஒரு பிரச்சனை வரும்போது how God helped you to overcome. Get reminded of it. ஒரு பிரச்சனை வரும்போது இதுலேருந்து வெளியே வர முடியாதுன்னு நினச்சி அழுத நாட்களில் அவர் உன்னை எப்படி மீட்டார். யூ ரிமெம்பர் இட். God is asking us to remember. You may not feel His presence. அவருடைய பிரசன்னத்தை நீ உணராமல் இருக்கலாம். அவருடைய வார்த்தையை நீ சரியாக புரிஞ்சுக்க கொள்ளாமல் இருக்கலாம். ஒரு காலத்தில் நீ ஆசையாக அவர் ப்ரெசன்ஸ் நீ ஃபீல் பண்ண, பாட்டு பாடும்போது அவர் உன்னோடு இருந்தது தெரிஞ்சிச்சு. பட் நவ் certain situation changes, it feels like He is not there. What do? You take your own decisions. சொந்தமாக நீங்கள் ஏதாச்சும் டிசிஷன் எடுக்கலான்னு பிளான் பண்ணுறீங்களா? இல்லை யூ பிளான் தட் இது இப்படி பண்ணிடலாம், அப்படி பண்ணிடலாம், இல்லை இப்படி போயிடலாம்னு யோசிக்கிறீங்களா? God is asking us to remember. நான் எப்படி கோலியாத்தை நான் முறியடித்தேன் உனக்காக. How I faced the battle for you. Remember. தாவீது அவருடைய சங்கீதத்தில் எழுதும் போது அவர் சொல்லுவார், ஐ ரிமெம்பர், நான் நினைக்கிறேன், இரவில் தூங்கும் போது நான் உங்களை நினைக்கிறேன், காலையில் நான் ஏஞ்சிக்கும் போது உங்கள் கிருபை என்னை எப்படி தாங்கினது என்று நான் நினைக்கிறேன். So we need to remember when life hits hard and there is nothing you cannot do, and there is one thing that you can do is just remember how you faced your Goliaths. உனக்கு முன்பதாக இருந்த பெரிய பெரிய யுத்தங்களை நீ எப்படி மேற்கொண்டாய் என்பதை யோசித்துப்பார். You may not feel God is, whether God is there or not. இல்லை அவர் என்னை கைவிட்டுட்டாரா? He is not giving me any directions. He is not answering me any of my prayers. I feel lonely. நான் தனிமையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கிறேன். ஐ ஃபீல் லைக் ஐம் ஃபேஸிங் மை பேட்டில்ஸ் அலோன். தேவனுடைய பிள்ளையே கர்த்தர் சொல்கிறார், யூ ரிமெம்பர் Goliath's sword. See, there is something called, I believe, நான் விசுவாசிக்கிறேன், there is something called God's museum. அந்த மியூசியமில் நீயும் ஆண்டவர் மட்டும் தான் இருக்கீங்க. அண்ட் வாட் இஸ் ஹேப்பனிங் தேர்? ஸோ எவ்ரி பேட்டில் யூ ஹவ் ஒன். நீ யுத்தத்தில் மேற்கொண்ட ஒவ்வொரு வெற்றியும் அந்த ஹாலில் எழுதி வச்சுருப்பாங்க. நான் விசுவாசிக்கிறேன். பிகாஸ் காட் ரிமைண்ட்ஸ் டேவிட், தாவீது இப்படியாச்சும் நினச்சிப்பாரு. யூ மே நாட் ஃபீல் மீ, பட் ரிமெம்பர் ஐ ஹவ் டன் திஸ் ஃபார் யூ. வில் ஐ நாட் ஸ்டில் கோ வித் யூ? இன்னும் நான் போக மாட்டேனா? வை டு யூ திங்க் தட் ஐ எம் நாட் தேர்? ஜஸ்ட் பிகாஸ் யூ டோன்ட் ஃபீல் மை ப்ரெசன்ஸ், என்னுடைய பிரசனத்தை நீ ஃபீல் பண்ணாததுனால இட் டசன்ட் மீன் தட் ஐ எம் நாட் வித் யூ. ஜஸ்ட் ரிமெம்பர். யோசித்து பாரு. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் இன்னைக்கு உனக்கு சொல்கிற வார்த்தை என்னன்னா, ரிமெம்பர். உன்னுடைய முத நீ ஃபேஸ் பண்ண யுத்தங்களை உன்னால் மேற்கொள்ளவே முடியாது அப்படின்னு நினச்சப்போ, how he fought the battle for you. உனக்காக அவர் எப்படி யுத்தங்களை செய்தார், உனக்காக அந்த வெற்றியை அவர் எப்படி வாங்கி கொடுத்தார். நீங்கள் யோசித்தீங்கன்னா, நானும் யோசிக்கும் போது தான் இந்த வார்த்தைங்க நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்ட பிறகு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ when I felt தேவன் நம்மளோடு இல்லை,
அவர் நம்மளை மறந்துட்டுருக்கிறாரு, அவருடைய வார்த்தைங்க நம்மளுக்கு தூரமாக இருக்குது. ஸோ அவர் எதுவுமே ஆன்சர் பண்ண மாட்டேன். அந்த நேரங்களில் இந்த வேதத்தை படிக்கும்போது இந்த அகிமலேக் என்னும் ராஜா என்ன பண்ணாராம், அந்த கோலியாத்தின் பட்டயத்தை ஒரு புடவையில் சுற்றி இருக்கிறத எடுத்துட்டு வந்து தாவீது கொடுக்கும்போது தாவீது சொல்ற, அதுக்கு நிகரே இல்லை. தாவீதுக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. ஐ ஃபீல் தட் காட் இஸ் ஐ ஃபெல்ட் நான் நினச்சேன் ஆண்டவர் என்னை மறந்துட்டார், அவர் இனிமேல் எதுவுமே ஆன்சரே பண்ணல. நான் சவுல்கிட்டேருந்து அபிஷேகம் பண்ணப்பட்ட நான் சவுல்கிட்டேருந்து தப்பி ஓடி சாப்பாடுக்கு வழி இல்லாமல் நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னு தெரியாது. என்னுடைய அட்லீஸ்ட் அந்த ஒரு யுத்தங்களை மேற்கொள்ள வேணும்னா அட்லீஸ்ட் ஒரு ஆயுதனாச்சும் வேணும் அப்படின்ட்டு நான் வரேன். அது கூட எனக்கு இல்லாமல் இருக்கேன் அப்படி நினைக்கும் போது ஆலயத்திலேருந்து தேவன் தாவீதுக்கு நினைவூட்டுகிறார், டேவிட் ரிமெம்பர் திஸ். He comes. When nobody thinks about us, He comes right there. When we are not able to even get up, when we are not able to take one step ahead in our lives, and we think we have to give up, He comes right there and He reminds us, get up, Inchuko, why do you think that you can't do it anymore? Didn't I fight most of your battles, the biggest battles? பெரிய பெரிய யுத்தங்களை நான் உனக்காக மேற்கொள்ளவில்லையா? Do you think that I cannot do it anymore? Get reminded. தாவீது அழகா சொல்றாரு, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியும் மட்டும். I don't know what is happening. அவர் என்னை மறந்தது போலதான் இருக்கு. அவர் எதுவுமே ஆன்சர் பண்ணாதது போலதான் இருக்கு. I feel dry. I feel spiritually dry. I'm not able to hear anything. I'm just என்ன சொல்லுவாங்க, நெகட்டிவ் வேர்ட்ஸ் மட்டும்தான் என்னால் லிசன் பண்ண முடியுது. என்னை குறித்து தப்பாக பேசுகிற வார்த்தைங்க மட்டும்தான் என்னால் இது பண்ண முடியுது. ஆண்டவருடைய வார்த்தைங்க எதுவுமே என்னால் செவி கொடுக்க முடியல. தட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, இட்ஸ் நார்மல். ஆல் காட் வாண்ட்ஸ் யூ டு டூ இஸ் ஜஸ்ட் ரிமெம்பர். நீ முத செய்த யுத்தங்களிலே தேவன் உனக்காக எப்படி யுத்தங்களை வழக்காடினார். There were some battles that you were not able to overcome. How we overcame for you. Take that sword. அந்த கோலியாத்தை முறியடிக்க தேவன் அந்த யூஸ் பண்ண அந்த பட்டயத்தை நீ ரிமெம்பர் பண்ணு. பெரிய பெரிய யுத்தங்களை தேவன் எதை வச்சு மேற்கொள்ள வைத்தார் அதை ரிமெம்பர் பண்ணு, நினை. If you keep thinking, you will come to know that God is reminding you that you are still not alone and I am not finished in your life. I am not done with you. There is still lot more. நான் இன்னும் செய்ய வேண்டியது நிறைய காரியங்கள் இருக்கு தாவீத். So you don't think that I'm stopping here. Just get up. There are so many battles in front of you. ஸோ இதே நீ பண்ணாமல் நீ இதுக்கே நீ தலை சுற்றி கீழே விழுந்துட்டு நீங்கள் எனக்கு ஏசப்பா இல்லை, அவர் என்னை மறந்துட்டாரு, அவர் என்னை கை விட்டார், நீ இந்த மாதிரி அந்த மாதிரி நீ பேசிட்டு இருந்தனா how will you ever face other battles? ஸோ நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவள், நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன். there is so many things God wants to do in your life. Get up. தனிமையாக இருக்கிறியா? யாருமே என்னை புரிஞ்சுக்கிறவங்க இல்லை. ஹூ கேர்ஸ்? யார் உன்னை கேர் பண்ணணும்? யார் உன்னை புரிஞ்சுக்கணும்? யாருமே புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவர் புரிஞ்சுக்கினா போதும், அவரும் கூட இருந்தால் போதும், வேறு யாருமே தேவையில்லை. See, nobody will care for you like Jesus. உன் பிள்ளைகளாகட்டும், உன்னை ஆகட்டும், உன்னை அவர் நேசிப்பதை போல யாராலும் நேசிக்க முடியாது. ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். அவங்க நேசிக்கணும், அவங்க என்ன கேர் பண்ணணும், அவங்க வந்து எனக்கு இது சொல்லணும், அவங்க எனக்கு அது சொல்லணும், இதெல்லாம் தேவையில்லை நம்மளுக்கு. அவர் இருக்கிறாரா போதும், வாழ்க்கை எப்படின்னா போயிடும். ஸோ ஜஸ்ட் ரிமெம்பர் God wants us to remember the battles He won for us. இப்படிதான் ஃபீல் பண்ணுறியா?
எதுவுமே எனக்கு ஆன்சர் வரல, ஐம் ஃபீலிங் வெரி லோன்லி, என்னால் என்ன செய்யணுன்னே தெரியல, மேபி காட் ஹஸ் forgotten மீ, அவ்வளோதான், இவ்வளோ தான் அனுபவித்தேன், இத்தனை வருஷம் இவ்வளோ தான் அனுபவித்தேன், இனிமேலும் இப்படி தான் அப்படின்னு ஸ்மைல் பண்ணாத. யூ டோன்ட் நோ மை சைல்ட், யூ டோன்ட் நோ. There are so many battles. God will win through you. அந்த விக்ட்ரிக்கு நீயும் ஒரு பங்கா இருப்ப. So just remember the battles God won it for you. So you are not alone. And don't think just because there are no answers, you are like forgotten, forsaken. No. He is not done with you. He is not done. He has not started at all. It's just on the way. We have to go still more. இன்னும் நிறைய போக வேண்டிய வனாந்திரங்கள் நிறைய இருக்கு. மேற்கொள்ள வேண்டிய அநேக யுத்தங்கள் இருக்கு. Take courage. Take courage. He will give us strength. God bless you.